ஓ கேளு பேசுறா அப்படின்னார். சரி கம்ஃபர்ட் ஜோனை உட வெளில போ, யாராவது ஒருத்தர் உங்களை தள்ளணும். இப்போலாம் அப்படி தள்ள ஆள் இருக்கான்னு தெரில, பிடிச்சி வேணா தள்ளி விட்டுருவாங்க. இப்போலாம் நல்லா மேலே போகணும் தள்ளலாம், ஆள் குறைஞ்சி போயிட்டாங்க இல்லையா? அப்போ போகிறப்போ ஒரு வருஷத்தில் எல்லா இடத்துக்கும் போயிட்டேன், பயமே இல்லை. ஸோ முறைப்படி போய் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு அதெல்லாம் இல்லை. 3 உண்மையை கண்டுபிடிச்சேன். உண்மை, மெட்ராஸில் பூரா பேரும் நம்மளை மாதிரியே இங்கிலீஷை தப்பு தப்பாக தான் பேசுகிறாங்க. என்ன ஒன்று வேகமாக பேசிடுறாங்க, நமக்கு அது தப்பாக சரியான்னு தெரியலை. ஓகே அவன் பேசிட்டான், ரைட். 2வது என் தாய்மொழி தமிழ், நான் அதை தப்பாக பேசினா தான் கூச்சப்படணும். அது எனக்கு தொழில் மொழி தான். நான் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, தப்பாக பேசி பேசி ஒரு நாள் சரியாக பேசிக்கலாம், புரிஞ்சால் போதும், பேசிடுவோம். 3வதாக முக்கியமான கண்டுபிடிப்பு, இவங்கெல்லாம் ஃப்ளைட்டில் இறங்கி வர்றதுனால ஏதோ இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். நாம் இங்கிலீஷ் எவ்வளவோ தேவலை, அவங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. அடப்பாவீங்களா, உங்களை பார்த்தாடா நான் 1 வருஷம் பயந்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் நகரும் போது தான் உங்கள் காலில் கட்டியிருக்கும் கயிறு அறுபடும். நகரணும், நீங்கள் நகரும் போது தான் உங்கள் காலில் கட்டியிருக்கும் கயிறு அறுபடும். நகராமலே ஒரே இடத்துல தேங்கினீங்கன்னா காலில் கயிறு கட்டியிருக்கதே தெரியாது. நீங்கள் எங்கேயாவது யானையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு இடத்துல ஒரு பெரிய யானையை பார்த்தேன். அது ஒரு சின்ன மரக்கட்டையில் ஒரு நூல் கயிறு போட்டு அது காலை கட்டியிருந்தாங்க. நான் அந்த பாகன் இருப்பார்ல, அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க இத்த பெரிய யானை இவ்வளோண்டு நூல் கயிறு, சின்ன கயிறு, அது நம்மளே அத்துப்பலாம், அதை கட்டி சின்ன மரக்கட்டையில் கட்டி வச்சுருக்கீங்க, அத்துக்கிட்டு போயிடாதா? அப்படின்னு. அதெல்லாம் போகாது அப்படின்னாரு. அது எப்படி போகாது? அது இப்படி இருந்துச்சுன்னா அந்துடும், இப்படின்னா அது அந்துடும். யானையோடைய சைஸுக்கும் வெயிட்டுக்கும் மம்மத்தான் இருக்குது, அவ்வளோ பெருசாக. அது இப்படி காலை ஆட்டுனாலே கயிறு அந்துடும். அது கூட வேண்டாம், இழுத்துக்கிட்டு போயிடலாம். அப்போ அவர் சொன்னார், அது ஆட்டி அறுக்காது அப்படின்னா. ஏன் அறுக்காது அப்படின்னோடனே, அது குட்டியாக இருக்க சொல்ல வந்துச்சுங்க, சின்ன குட்டி, அது சின்ன குட்டியாக இருக்கப்போ அது வந்துச்சு. அப்போ இது மாதிரி ஒரு சின்ன கயிற்றுல தான் கட்டி பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன மரத்தில் அதை கட்டி போட்டோம். அப்போ அது என்ன பண்ணால் காலை ஆட்டிக்கிட்டே இருக்குமா, அதை அத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு ஆட்டிக்கிட்டே இருக்குமா. சின்ன வயசு, உடம்புல தெம்பு இல்லை, சின்ன பிள்ளை தானே, பாப்பா யானை, குட்டி யானை. அப்போ அது என்ன பண்ணிச்சு, ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிவிட்டு ரைட்டு நம்மளால் அறுக்க முடியாது அப்படின்னு அது முடிவு பண்ணிச்சு. அந்த நம்பிக்கை இன்ன வரைக்கும் அந்த கைத்தை தன்னால் அறுக்க முடியாதுன்னு வளர்ந்த யானை நம்புது. இதான் பிலீஃப். நீங்கள் எதை நம்புறீங்களோ அதான். செயினை அறுக்க முடியும்னு அது நம்பிருச்சுன்னா 1 செகண்டு பானையெல்லாம் ஏரியாவில் இருக்க முடியாது. அது மரத்தை உடைக்கிற யானை, கயிற்றை அறுக்க முடியும்னு அது நம்பலை. கயிற்றை அறுக்க முடியாமல் இருப்பதன் பின்னணியில் இருப்பது பலம் அல்ல, நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் அந்த மரத்தை சேர்த்து அதை அடிச்சுட்டு போயிடும். அப்போ when you move that you will understand what kind of a chains that you have tied. நீங்கள் நகரும்போது தான் உங்கள் கால்களை சுற்றி என்ன கயிறு கட்டப்பட்டிருப்பதுன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நகராமல் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே செய்கிறதையே நான் திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் செய்வதையே திரும்ப செய்து கொண்டிருந்தால் வாழலாம், வளர முடியாது. செய்வதையே திரும்ப செய்து கொண்டிருந்தால் வாழலாம், வளரலாம் முடியாது. காலைல 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிட்டு அப்புறமா கையில் கட்டிட்டு வாக்கிங் போயிட்டு வடை தின்னுட்டு டீ குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு நீ நான் பார்த்துட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுநாள் காலைல வளரலாம், வாழ்ந்துக்கலாம், வளரலாம் முடியாது. எப்போ உங்களுடைய வழக்கமான வட்டத்தை விட்டு உங்கள் கயிறை அத்துக்கிட்டு நீங்கள் வெளியே வர்றீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு தெரியும், எதெல்லாம் நான் கைவிடணும்னு முதல்ல அப்போ தான் தெரியும். கம் அவுட், தீஸ் ஆர் ஆல் செயின்ஸ். இப்படி யானைக்கு காலில் கட்டின மாதிரி 1008 செயின் நம்மளும் கட்டி வச்சுருக்கோம். அதில் மொதல் செயின் நம்மளால் முடியாதுன்னு நம்ம நம்புகிற செயின். திஸ் இஸ் கால் லிமிட்டட் பிலீஃப். நம்மளால முடியாது. இந்த உலகத்தில் நம்மளால் முடியாதுன்னு சொன்ன எல்லாமே நடந்துதான் இருக்கு. இந்த உலகத்தில் நம்மளால் முடியாதுன்னு சொன்ன எல்லாமே நடந்திருக்கு. மனிதர்கள் எப்படி பறக்க முடியும்? தேவதூதர்கள் தான் பறப்பார்கள்னு ஒருத்தர் சொன்னான். மனிதர்கள் எப்படி பறக்க முடியும்? தேவதூதர்களால் தான் பறக்க முடியும் ஒருத்தர் சொன்னான். ஆனால் மனுஷங்களை பறக்க வச்சது யார் தெரியுமா? ரைட் சகோதரர்கள். விமானத்தை அவனுங்க தான் கண்டுபிடிச்சாங்க, அண்ணன் தம்பி 2 பேர். இதை சொன்னவன் யார் தெரியுமா? மனிதர்களால் பறக்க முடியாது, தேவதூதர்களால் தான் பறக்க முடியும்னு சொன்னது ரைட் சகோதரருடைய அப்பா. ரைட் சகோதரருடைய அப்பா சொன்னார், மனுஷனால் பறக்க முடியாது. எதெல்லாம் இந்த உலகத்தில் முடியாது நானுங்களோ அதெல்லாம் நடந்துதான் இருக்கு. எதெல்லாம் இந்த உலகத்தில் முடியாது நானுங்களோ அதெல்லாம் நடந்துதான் இருக்கு. சுனிதா வில்லியம்ஸ் இங்கே அங்கே போயிட்டு ஏதோ சொந்த ஊரில் தங்கியிருக்கிற மாதிரி அத்தனை நாள் அங்கே தங்கிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அது கடலில் விழுகுது, கைத்தை போட்டு இறக்குறாங்க. என்னடா போட்டை பிடிச்சி கட்டுற மாதிரி கட்டுறீங்க, கூட்டி அந்த வீட்டில் விட்டு போயிட்டாங்க. இந்த உலகத்தில் அன்பிலீவபிள்னு சொன்ன எல்லா கைத்தையும் எவனோ ஒருத்தன் அத்துருக்கான். நம்பிக்கை தான். கிரிக்கெட் வரலாற்றில்
ஒன் டே மேட்சஸ் ஆரம்பித்து 39 வருஷம் வரைக்கும் யாரும் டபுள் செஞ்சுரி அடித்ததில்லை தெரியுமா? ஒன் டே ஃபார்மேட்னு சொல்லுவாங்கள்ல, 50 ஓவர்கள் முதல்ல 60 ஓவர் விளையாட்டு, அதுக்கப்புறம் 50 ஓவர் விளையாட்டு. அதில் கிரிக்கெட் ஆரம்பித்து 39 ஆண்டுகள் அந்த ஒன் டே ஃபார்மேட் ஆரம்பித்தாச்சு. 39 ஆண்டுகள் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட எனக்கு கரெக்டாக நம்பர் தெரியல. யாருமே டபுள் செஞ்சுரி அடித்ததே கிடையாது. 110, 120, 150 அடிச்சிருக்காங்க. கபில் தேவ் வந்து ஜிம்பாப்வேக்கு எதிராக 175 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் விவியன் ரிச்சர்ட்ஸு ஒரு 183 அடித்தார். அதுக்கப்புறம் ஒரு பாகிஸ்தான் வீரர் 190க்கு மேலே அடித்தார். 39 ஆண்டு கால கிரிக்கெட் வரலாற்றில் யாருமே டபுள் செஞ்சுரி அடித்ததில்லை. ஆனால் 39 வருஷம் கழித்து முறையாக சச்சின் டெண்டுல்கர்னு ஒருத்தன் 200 ரன் அடித்தான். அந்த கிரிக்கெட் மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்கு. வில் த மேஜிக் ஹேப்பன் அப்படின்னு இந்த கமெண்டேட்டர் சொல்லுவார். வில் தட் மேஜிக் ஹேப்பன், நடக்க போதான், நடந்துச்சு. ஆச்சரியம் என்னன்னா 39 ஆண்டு காலமாக ஒருத்தன் கூட அடிக்கலை. 39 வருஷம் கழிச்சு ஒருத்தன் அடித்தால, அடுத்த வருஷமே சேவாக் அடித்தான், அடுத்த வருஷமே ரோஹித் சர்மா அடித்தான், அடுத்தடுத்து ரோஹித் சர்மா 2-3 அடிச்சு விட்டான். இப்போ உலகத்தில் டபுள் செஞ்சுரி அடித்தவன் வருஷத்துக்கு 2 பேர் அடிக்கிறான். ஏன்? முன்னாலே அதே மாதிரி கிரிக்கெட் பிளேயர் இருந்தான்ல, பிராட்மேன்லேருந்து அவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்கல்ல, ஏன் அவெல்லாம் அடிக்கலை? டபுள் செஞ்சுரி ஒன்று அடிக்க முடியும்னு எவனு நம்பலை. ஒருத்தன் அடித்த உன்னையும் நம்பிக்கை வந்தவனையும் பூரா பேர் அடிச்சு விட்டான். அவ்வளோதான். நம்பிக்கை தான் ஜெயிக்க வைக்கும், பலம் ஜெயிக்க வைக்காது. 39 வருஷம் அடிக்கலை, அடுத்த வருஷமே அடிக்கிறான். அவன் அடித்த ரெக்கார்டு அவனே அடிக்கிறான். போகிற போக்கில் 300 ரன் அடிப்பாங்க போட்டிருக்கும். இவனுங்க இந்த டீம் வந்து 283 ரன் என்னமோ அடிக்கிறாங்க. அதை சேஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க. போகிற போக்கில் 2020 ஓவர் மேட்ச்லாம் 500 ரன்லாம் அடிப்பாங்க போட்டிருக்கு. யார் நம்பினா? நீங்கள்லாம் சின்ன வயசில் கிரிக்கெட் பார்த்தப்ப 250 ரன் அடிச்சிட்டாலே எல்லோரும் எதில் வந்து ஏன்னு கற்றுவாங்க. 250 ரன்ஸ் அடித்தாச்சு. இப்போலாம் ஒன் டே மேட்ச்சில் 350 ரன் சாதாரணம். பிலீஃப் சிஸ்டம் டிசைட்ஸ். அப்போ நம்முடைய கட்டுகள் அறுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த உலகம் போட்டிருக்க கட்டு வேறு, உள்ள நம்ம போட்டிருக்க கட்டு தான் பெரிய கட்டு. என்னால் இது முடியாதுங்கிற கட்டு, என்னால் இது செய்ய முடியாதுங்கிற கட்டு, என்னை நான் லிமிட் பண்ணிக்கிற கட்டு, நமக்கெல்லாம் இது சாத்தியப்படாது நம்ம போட்டு வச்சுருக்க கட்டு, நான் அதிர்ஷ்ட கட்டை நான் வச்சுருக்கிற கட்டு. யார் அதிர்ஷ்டக்காரன், யார் அதிர்ஷ்டம் இல்லாதவன் யாருக்கு தெரியும்? ஹவு டு யூ நோ தட்? நீங்கள் உங்களை அதிர்ஷ்டம் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதிர்ஷ்டத்தை நோக்கி நீங்கள் ஒரு படி முன்னால் வரணும். அப்போ தான் அதிர்ஷ்டம் ஒரு படி முன்னால் வரும். நகராமல் இருந்தீங்கன்னா உங்களை நோக்கி எதுவுமே நகராது. நகருங்க. நகருகிற போது தான் முதல்ல கட்டு எதுன்னே தெரியும். அப்புறம் நீங்கள் காலில் இதெல்லாம் கட்டு நினச்சிக்கிட்டுக்கெல்லாம் கட்டு இல்லை. நாமளாம் நினச்சிட்டு இருக்கோம்ல இதெல்லாம் தடைன்னு, கிட்ட போய் பார்த்தா தான் அதெல்லாம் தடை இல்லைன்னே தெரியும். நகராமல் எப்படி நடக்கும்? இந்த பூட்டு ராஜா கதை ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி கொஞ்சம் வீராவேசமாலாம் என்னால் பேச முடியல, தொண்டை போச்சா, அதனால் கொஞ்சம் கதையாக சொல்லி கொண்டு போகிறேன். பரவாயில்ல? ஓகே, அது சரி. நமக்கு என்ன, எல்லாம் உட்காந்து சௌரியமாக கேட்டுக்கிட்டு தானே இருக்கோம். இவர் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, என்ன இந்த நெருப்புக்குழி தெரியுமா? நெருப்புக்குழி அது முட்டை போட பார்த்துருக்கியா? இந்த பூட்டு கதை ஒன்று இருக்குது. வி நெவர் அப்ரோச். நம்ம அன்அப்ரோச்சபிளாக இருக்கிறது கூட ஒரு கட்டு தான். சில கடையெல்லாம் பார்க்குறப்ப இந்த கடைக்குள்ளலாம் விலை கூட தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். உள்ளே போக மாட்டோம். நம்ம இதுக்கு நம்ம எப்படி இந்த கடைக்குள்ளே போகிறது? அப்போலாம் நான் நிறைய கடை பார்த்துருக்கேன். அப்புறம் சில கடைக்கெல்லாம் போய் பார்த்தா தான் தெரியுது, நம்ம வழக்கமாக போகிற கடையை விட அந்த கடை விலை கம்மி தான். அங்கே போனோன்னே என்ன வாங்க டீ குடிக்கிறீங்கிறான் ஒருத்தன். ஏடா இவ்வளோ சிவப்பாக இருக்கான், இங்கிலீஷில் பேசுவான்னு நினச்சோம். இவனோட சாதாரணமாக பேசுகிறான். எல்லா இடமும் சாதாரணம் தான். அன்அப்ரோச்சபிளே ஒரு கட்டு தான். இது இங்கெல்லாம் நம்ம போக முடியாது, இவங்கள்ட்டெல்லாம் பேச முடியாது, இவரை அணுக முடியாது, இவரை பார்க்க முடியாது, இவரை செய்ய முடியாது. எல்லாரும் சாதாரண மனுஷன்தான். நான் வந்து ஒரு பெரிய சினிமா நட்சத்திரம் ஒருத்தர், அவரை சந்திக்க போயிருந்தேன். அவர் என்னை வர சொல்லியிருந்தார் ஒரு விஷயம் பேசுகிறதுக்காக. அவரை பார்க்க வேண்டிய வீட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு முக்கியமான செய்தி தொலைக்காட்சியில் வருது. நான் அவரும் அந்த ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான செய்தி ஏதோ தொலைக்காட்சியில் வருது. வேகமாக ஓடி வந்தவருடைய உதவியாளர் என்ன பண்ணார், அவர்கிட்ட ரிமோட்டை கொடுத்து இது மாதிரி சார் இது மாதிரி ஒரு நியூஸ் வருது அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்தா அவர் போடுறார். போட்டால் அந்த ரிமோட்டு ஒர்க் பண்ணலை. ரிமோட்லாம் ஒர்க் பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தெரிஞ்ச ஒரே வைத்தியம், 2 தட்டு தட்டுவோம். நம்ம தானே இதை செய்வோம். நான் அவ்வளோ பெரிய நடிகர் உட்காந்துருக்கேன், பிரமிச்சு போய் உட்காந்துருக்கேன். அவர்கிட்ட ரிமோட்டை போட்டு பார்த்தாரு, வரல. என்ன பண்ணார், டப்புன்றதுல கையில் தட்டினார். தட்டிட்டு போட்டார். நான் வந்து என்ன சார் ரிமோட் ஒர்க் பண்ணலாம், நீங்கள் தட்டுறீங்க. அப்புறம் யார் தட்டினாலும் ரிமோட்டு, இதான் தம்பி ரூலு, இதான் ரூலு. நாம நினச்சிக்கிறோம் அவ்வளோ பெரிய நட்சத்திரம் அப்படின்னு போட்ட உடனே டிவி ஓடும். அப்படிலாம் எரியாது. யாருனாலும் ஒரே ரூல்ஸ் தான். ஓடாத டிவியை ஓட வைக்கணும்னா ரிமோட்டை 2 முறை தட்ட வேண்டும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான். when the formulas are simple, why you thinking about people? எல்லாரும் அதே தான். நீங்கள் நினச்சி பிரமிச்சு போகிற எல்லாரும் அதே தான். சாதாரணம்தான்.
சிம்பிளா அப்ரோச் தேம், கோ அண்ட் மீட் தேம். நான் கேகே நகரில் ஒரு கடையில் ரெகுலராக டீ குடிப்பேன். அங்கே ஒரு பையன், அவன் ஒரு நாள் ஒரு பையன் வண்டியில் வந்து நிறுத்திட்டு தட்டாப்டான்னு வண்டியெல்லாம் போட்டு, அண்ணே என்ன ரோட்டில் டீ குடிக்கிறேன் அப்படின்னா. எப்போதும் நான் இங்கே தான் டீ குடிப்பேன் அப்படின்னா. என்னது எப்போது இங்கே தான் நீங்கள் டீ குடிப்பீங்களா? ஐயோ நீங்கள் இங்கே டீ குடிப்பீங்களா? டே நான் 15 வருஷமாக டீ குடிக்கிற கடை. அந்த கடை ஓனர் என்னை திட்டுவார், நீங்கள் வந்து தொலையாரா, நீ வந்தால் வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து அங்கே டீ குடிக்கிறேன். எனக்கு அந்த கடையில் டீ குடிச்சிட்டு ஆஃபீஸ் போனால் ஒரு திருப்தி. அவர் வந்து நீ வராதரா, பெரிய கார் எடுத்துகிட்டு வந்து வாசலில் நிறுத்திவிட்டு டீ குடிக்க வர, கடையை மறித்து நிற்காத, உனக்கு ஒரு டீ கொடுக்கறதுக்கு 10 டீ விற்றுருவேன். அவர் பிரச்சனை அவருக்கு. இவனை பொறுத்த வரைக்கும் இவர் ரோட்டில் நின்று டீ குடிக்கிறாரா, ஏன் டீ குடிக்கக்கூடாதா? ஒரு ராஜா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறார். அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, கஜானா வந்து பூட்டிவிட்டோம், கஜானா பூட்டிவிட்டோம், சாவி தொலைஞ்சு போச்சு, உள்ள பொண்ணும் பொருளும் பணமும் கொட்டி கிடக்கு, திறக்க முடியலை, எவன் திறக்கிறானோ அவனுக்கு பாதியை கொடுத்துட்றேன், லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்றார். அவர் ஒரே ஒரு கண்டிஷன் போடுறார். என்ன கண்டிஷன் அப்படின்னா, பூட்டை தொடக்கூடாது, பூட்டை தொடக்கூடாது, மற்றபடி உங்கள் வித்தை என்ன வேணாலும் காட்டிக்கலாம், காட்டி நீங்கள் கதவை திறக்கணும், எவன் கதவை திறக்கிறானோ அவனுக்கு ஃபுல் டைம் செட்டில்மெண்ட்டு, பாதியை தந்துடுறேன் அப்படிங்கிறார். பூரா பேர் வந்துட்டான். கணித விற்பனர்கள், வேதம் விற்பனர்கள், அறிவியல் ஞானம் தெரிந்தவர்கள், சூத்திரம் சொல்லுகிறவர்கள், ஃபார்முலாஸ் தெரிஞ்சவங்க, இது மாதிரி மேஜிக் பண்ணுறவங்களாம் வந்துட்டாங்க. வந்துட்டு அங்கே இருக்குது கதவு, எந்த எல்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஒருத்தர் சூத்திரம் சொல்கிறார், ஒருத்தர் ஏதோ ஜீபூம்பாங்கிறார், சம்திங் லைக் தட். கதவே திறக்கலை. அப்போ நம்மளை மாதிரி ஒரு ஆள், சாதாரண ஆள் போகிறான். அவன் போய்ட்டு மன்னர்கிட்ட கேட்குறான், நான் ட்ரை பண்ணிட்டோமா அப்படின்னு. உடனே அங்கே இருக்கவங்களாம் சொல்லிட்டு, நாங்களாம் பெரிய பண்டிதர்கள்ரா, நாங்களே திறக்க முடியாமல் கத்திக்கிட்டு இருக்கிறோம், நீ சர்வசாதாரணமாக சாதாரண ஆள் ஒரு வழிபோக்க நீ என்ன கதவை திறந்து விடுன்னு கதை விடுற அப்படின்னே. அவன் சொல்லியிருக்கான், நீங்கள் திறந்துருந்தா பரவாயில்ல, நீங்களே கூட இருந்த குமார் மாதிரி சும்மா தான் இருக்கீங்க, இதில் நான் ட்ரை பண்ணால் உங்களுக்கு என்னடா மோசம் அப்படின்னு இவங்களாம் கத்துறாங்க. அது எப்படி நாங்களாம் இவ்வளோ பெரிய ஆள் இருக்கிறப்ப நீ சாதாரண ஆள். எப்போதுமே ஒருத்தர் நம்மளை சாதாரண ஆள்னு சொன்னாலே நாம் பெரிய ஆள்னு அர்த்தம். அது நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அவன் உங்கள்கிட்ட சொல்லுவான், நீ சாதாரண ஆள், உன்னால் அது முடியாது. சொல்கிறது காரணம் என்னென்னா, அவனுக்கு தெரியும் இவன் வந்தால் செஞ்சு விடுவான். அப்போ அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், சாதாரண நினச்சிக்கிட்டு இருக்கான், நம்ம அதே ஊதி பெருசாக்கும். அப்போ இவன் சொல்கிறான், இவங்களுக்கு தான் வந்தால் போனால் லாபம் நட்டம், அவனை பொறுத்த வரைக்கும் லாபமும் இல்லை நட்டமும் இல்லை, இது திறக்கலைன்னா அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். லைஃப்பை ஈஸியாக பார்க்குறவனுக்கு பிரச்சனை இல்லை. அவன் மன்னர் சொல்கிறார், அவன் சொல்கிறதும் சரிதான், ஏன்னா நீங்கள் கதவை திறக்கலை, அவன் ட்ரை பண்ணட்டுமே அப்படிங்கிற. அவன் என்ன பண்ணுறான், விடுன்னு கதவை நோக்கி போகிறான். உடனே எல்லாம் கத்துறாங்க, ஏய் இது எங்களுக்கு தெரியாதா, பூட்டை தொடக்கூடாது, அதான் ரூல், இது தெரிஞ்சால் நாங்கள் போய் திறந்துட மாட்டோமா அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், ஏன்டா கத்துறீங்க, நான் ஒன்றும் பண்ணலையடா, பாதி தூரம் தான்டா போனேன். உடனேயும் அவன் சொல்லிவிட்டு மறுபடியும் போகிறான் கதவை நோக்கி. எல்லாம் கத்துறாங்க, ஏய் போகக்கூடாது, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் போக மாட்டோம். அவன் திரும்ப, அமைதியாக இருங்கடா, ஏன்டா கத்துறீங்க, நான் தான் பூட்டை தொடவே இல்லையாடா அப்படின்னோடனே திரும்ப எல்லாம் கத்துறாங்க. அவன் கத்த கதவுகிட்ட போயிட்டான். போயிட்டு உத்து பார்த்துட்டு திரும்பி பார்க்குறான். எல்லாம் அப்படி இப்படியே பார்க்குறானு, பூட்டவே இல்லைடா லூசு போயிடலாம் அப்படின்றான். கதவு பூட்டவே இல்லை. இந்த பூட்டாத கதவுக்கு ஜீபுமா போட்டுக்கிட்டு இவர் உட்காந்துருக்கோம். நம்ம பல பேர் அப்படித்தான், பக்கத்தில் போய் பார்க்கறதே இல்லை. இதெல்லாம் என் தகுதிக்கு மீறியது, என் அறிவுக்கு அப்பாற்பட்டது, என் குடும்ப சூழலை தாண்டியது, என் வாழ்வியலை தாண்டியது. இந்த உலகத்தில் பெருசுன்னு ஒன்று கிடையாது, சின்னதுன்னு ஒன்று கிடையாது. நீங்கள் பெருசு நினைக்கிறது பெருசு, சின்னது நினைக்கிறது சின்னது. நீங்கள் உங்களை பெருசு நினச்சிட்டா அது பெருசு கிடையாது, அது பெருசு நினச்சிட்டா நீங்கள் சின்னது. யூ திங்க் தட் யூ ஆர் பிக், அவ்வளோதான். அப்ரோச் பண்ணுறதுல என்ன நமக்கு என்ன பயம்னா, ஒருவேளை பூட்டை திறக்க முடியாமல் போனால் எதிர்த்து விட்டு மல்லிகா நம்மை கேவலமாக பேசிவிடுவே, நாளை காலை நான் வாகனத்தை எடுத்து செல்லுகிற போது இவன் தான் பூட்டை திறக்காதவன் அப்படின்னு சொல்லிடுவேன். சொல்லட்டும், மல்லிகாக்கா தானே சொல்லிட்டு போதே, என்ன ப்ராப்ளம், அக்கா உன் வீட்டுக்கார கூட பூட்டை திறக்கலக்கா அப்படி முடிச்சுக்க வேண்டியதானே. இதுக்கு இப்படி போட்டு கொமையணும். லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். வாழ்க்கையில் நீங்கள் தோற்பதற்காக எடுக்கிற முயற்சியில் பாதி எடுத்தால் கூட ஜெயித்து விடலாம், அவ்வளோதான். நம்ம தோக்கத்தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். மனிதனுடைய இயல்பு என்பது ஜெயிப்பது தான். கடவுளோ இயற்கையோ ஏதோ ஒன்று உங்களை படைத்திருக்கும் இல்லையா? எது படைத்திருந்தாலும் அது எதற்காக படைத்திருக்கோம்? தோக்கிறதுக்காக படைச்சிருக்கோம், ஜெயிக்கிறதுக்கு தானே படைச்சிருக்கோம். கேவலம் மனிதன் தயாரித்த பொருளை வெற்றி பெற வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான். இந்த மைக்கை தயாரித்தவர் என்ன நினச்சிருப்பார், கோபிநாத் பேசினாலும் கேட்கணும், கோபாலு பேசினாலும் கேட்கணும், எவனாவது அங்கே பேசினாலும் இங்கே கேட்கணும், அந்த லெவலுக்கு இருக்கணும். அப்படிதான் நினச்சிருப்பார். மனிதன் தயாரிக்கிற பொருளே ஜெயிக்கணும்னு மனுஷன் நினைக்கிறானா? கடவுள் தயாரித்த நீங்கள் தோற்று போகணும்னா கடவுள் நினைப்பான். ஜெயிப்பது தான் மனித இயல்பு, தோற்பது நீங்கள் போட்டுக்கொண்ட கட்டு. இது அகக்கட்டு, நாம் போட்டது.
நடக்காது, முடியாது, அதிர்ஷ்டக்கட்டை, ஒர்க் அவுட் ஆகாது, அன்னப்பிரச்சோபல், இது தெரியும். புறக்கட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் பூதாகர கட்டு. அதில் மொதல் கட்டு ஆக ஆபத்தான கட்டு. நீ உருப்பிட மாட்ட அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான்ல, அவன் பரவாயில்ல, அவனாவது இருக்கிறத சொல்லிட்டான். அவனுக்கு தெரிஞ்சது நாம் உருப்பில்லைங்கிறது நம்ம சம்மந்தப்பட்டது. அவன் கோபத்துக்கு, அவன் வைத்தறிச்சலுக்கு, ஏதோ ஒன்றுக்கு அவன் சொல்லிட்டு போகிறான், நீ உருப்பிட மாட்டேன். அவன் கூட பிரச்சனை இல்லை, நீலாம் இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு தெரியுமான்னு ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க, அவன் தான் ஆபத்து. ஏன்னா அது கேட்கவும் நல்லா இருக்கும். சே நம்ம எவ்வளோ பெரிய ஆளு சே அப்படின்னு தோணும். அவர் நம்ம மேலே அன்பால் தான் சொல்கிறாப்புல. ஆனால் நம்ம இதை தாண்டி ஓடக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்குன்னே தெரியாமல் நம்மளை முடக்குவது அதுதான். நான் எவ்வளோ தூரம் ஓட முடியும்னு நான் தான் தீர்மானிக்கணும், நீ இல்லை. யுவர் ஒப்பீனியன்ஸ் கான்ட் மேக் மீ. உங்கள் கருத்துக்கள், உங்களுடைய அபிப்பிராயங்கள் அல்ல நான் என்பது நான் தான் டிசைட் பண்ணணும். நான் ஜெயிச்சனா தோத்தனானு நான் தான் டிசைட் பண்ணணும். நான் வளர்ந்தனா வளரலையான்னு அடுத்தவன் கிடையாது. அவள் இந்த சொற்றொடர்களை மாட்டிக்காதீங்க. இது புறக்கட்டு. இந்த புறக்கட்டு சில நம்பிக்கைகள் நமக்கு உருவாக்குகிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா காரெல்லாம் வந்தால் ஓட்டுவாங்க, அடித்து புரட்டுவாங்க ஈஸியாக ரோட்டில். விதவிதமான கார்கள்லாம் வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் விமானம்லாம் ஓட்டுவார், ஃப்ளைட்டே ஓட்டுவார். அவர் இது மாதிரி இந்த சின்ன ஃப்ளைட்லாம் வச்சுருக்கார். சாகச வீரர். அவருடைய ஆசையெல்லாம் சாகசம் செய்வது அவர் வாழ்வின் பெரும்பகுதி. ஆனால் சைக்கிள் ஓட்ட தெரியாது, டூ வீலர் ஓட்ட தெரியாது. நான் அவரை கேட்டிருக்கேன், ஏன் ஐயோ டூ வீலர் ஓட்ட தெரில, காரை ரோட்டில் பறக்க விட்ற, ரேஸ் கார் ஓட்டுற, ஃப்ளைட்டு ஓட்டுற, பேராசூட்டில் குதிக்கிற, அப்புறம் இந்த மூஞ்சில் எதையோ மாட்டிட்டு நடுக்கடலில் போய் சுறா மீனோடலாம் பேசிட்டு வர, மலையேற, என்னமோ பண்ணுற அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு ஒரு 8 வயசு இருக்கிறப்ப எங்கள் மாமா ஒருத்தர் எனக்கு சைக்கிள் கற்றுக் கொடுத்தார். அந்த ஆளுக்கு அன்றைக்கி என்ன வேலையோ தெரியலை. அந்த ஆள் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வேண்டிய அவசரத்தில் இருந்தானா, என்ன பிரச்சனை தெரியல. அவன் 3 தடவை ஓட்டியிருக்கான், பொத்துன்னு விழுந்திருக்கான். இந்த ஆள் ஒரு 10-15 நிமிஷம் சொல்லி கொடுத்த ஒரு ஆளை, பொறுமை இல்லை. அந்த ஆள் ஒரே வார்த்தை சொல்லிட்டான், உனக்கு சுட்டு போட்டாலும் சைக்கிள் ஓட்ட வராரா அப்படின்ட்டான். பாவப்பட்டவே அதை நம்பிட்டான். உன்னால் சுட்டு போட்டாலும் சைக்கிள் ஓட்ட வராதுன்னு யாரோ ஒருத்தர் சொன்னதை நம்பினதுனால இன்றைக்கி விமானம் ஓட்ட தெரிஞ்ச அவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரில. இது புறக்கட்டு. அடுத்தவர் சொல்லுவதை நம்பாதீர்கள், அது அவன் சொல்லுவது. அவனால் முடியாதெல்லாம் உங்களாலையும் முடியாதும்மா. அவனால் முடியாதது ஏன் என்னால் முடியாது, என்னால் முடிந்தது எனக்கு முடியும். புறக்கட்டுகளை முதலில் தவறுங்கள். அதுக்கு ரொம்ப முக்கியமான 3வது முக்கியமான மேட்ரு இருக்குது. தேவையில்லாத டாக்ஸிக்கான ஆளெல்லாம் தூக்கி முதல்ல போடுங்க. அது ரொம்ப முக்கியம். லைஃப்பில் பெரிய பிரச்சனை என்னென்னா, சுமையை முழுக்க தூக்கி வச்சுட்டே சுமக்க முடியாமலே நடக்கிறது. வீண் பாரங்களை சுமப்பது தான் வாழ்க்கையுடைய பெரிய சிக்கல். ஒரு இங்கிலீஷில் ஒரு அழகான ப்ராவர்ப் சொல்லுவான், இஃப் இட் காஸ்ட் யுவர் பீஸ் இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ் அப்படிமா. எது உங்கள் மன நிம்மதியை குலைக்கிறதோ அது ரொம்பவும் காஸ்ட்லியானது அப்படிங்கிறான். ஏன்னா மன நிம்மதி தான் பெருசு. ப்ராஃபிட் இஸ் பிகர் தென், ப்ராஃபிட் இஸ் லெஸ்ஸர் தென் யுவர் பீஸ். பீஸ் தான் ஃபஸ்ட், மன அமைதி தான் முக்கியம், ப்ராஃபிட் இல்லை. சக்ஸஸை விட மென்டல் ஹெல்த் தான் முக்கியம். அடுத்தவனை ஜெயிக்கிறத விட அமைதி தான் முக்கியம். ஏன்னா மனசு அமைதியாயிட்டா அடுத்தவனை ஜெயிக்கிறது சாதாரணமாயிரும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மென்டல் பீஸை டிஸ்டர்ப் பண்ணுறவனை நம்ம என்ன பண்ணுறது? அவனை திருத்தணும் முடியாது. அது மைண்ட் செட். சில பேர் எப்போது இளவாக பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? காலையில் எந்திரிச்சு ஃபோனை போட்டு தர்த்தரமாக பேசுவாங்க. ஏன்டா இவன்கிட்ட பேசணும்னு இருக்கும். அவன் ஃபோன் பண்ணால் எடுக்காதீங்க, வேறு என்ன பண்ண முடியும்? அந்த திருத்துற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. சில பேர் எப்பொழுதுமே அந்த தங்களுடைய வலியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாவம் புலம்புறாங்க, இல்லைன்னு இல்லை. நம்ம நினைக்கிறோம் ஏதோ புலம்பிட்டு போகிறான். இல்லை, அவன் உங்களுடைய எனர்ஜியை ட்ரைன் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் உற்சாகமாக தொடங்கும் ஒரு நாளை ஒற்றை வரியில் அவரால் கொல்ல முடியும். திஸ் பீப்புள் கால் எனர்ஜி சக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எனர்ஜியோடு இருக்கீங்களே, அந்த நாளை கொல்லும் திறன் அவர்களிடம் இருக்குது. அவன் சுற்றி வளைச்சி உங்களை எது சோகமாக்குமோ அதை லைட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. தெரியும், இதை சொன்னால் ஹர்ட் ஆவான், சொன்னால் சங்கடப்படும். ஆனால் தாபத்தோடு பேசுவதை போலவே இதை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. தீஸ் ஆர் ஆல் டாக்ஸிக் பீப்புள், டோன்ட் டூ தேட். இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவர் T20 கிரிக்கெட் விளையாடுறாரு, ஒரு விராட் கோலின்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே இறங்குறாரு, உள்ளே இறங்கல கமெண்டேட்டர் சொல்கிறாப்புல, இன்றைக்கி 100 அடிக்க போகிறாரு பாருங்க, T20 வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை விராட் கோலி படைப்பார் அப்படிலாம் சொல்லலை. நீங்கள் இங்கே உட்காந்து கடலூரில் அந்த ஃப்ரெண்டோட டிவி பார்த்துட்ருக்கீங்க. அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், பாரு இன்றைக்கி ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆயிரும் அப்படின்னோனையும் நீங்கள் விராட் கோலி ஃபேனாக இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பட்டு நான் வாயை பற்றுவீங்க இல்லையா? அவனுக்கு கிரிக்கெட்டே தெரியாது, அவனுக்கு விராட் கோலிக்கு சம்மந்தமே இல்லை. 2வது நம்ம டீ வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னதுனால வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான்.
இப்போ இவன் சொல்லி என்ன ஆகிற போது ஏன் அவன் வாயை பொத்துறீங்க? நம்ம மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த தருத்திரம் முடிச்சவன் பேச்சு பழிச்சிருமோன்னு பயந்து அவன் வாயை பொத்துறோம். விராட் கோலிக்கு அவனுக்கு சம்மந்தமில்ல, ஒரு மாபெரும் வீரன். சம்பந்தமில்லாத விராட் கோலியவே இந்த தருத்திரம் முடிச்சவன் பேச்சு காலி பண்ணிருமுன்னா, கூடவே உட்காந்துருக்கிய செவ்வால நீ என்ன ஆவ? அவாய்ட் டாக்ஸிக் பீப்புள். இட் இஸ் அ ஹேபிச்சுவல். அவங்களுக்கு அது ஒரு பழக்கம், புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கை எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் மோசமானதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. மனுஷவெல்லாம் கெட்டவன்னு சொல்லிகிட்டே இருப்பான், உறவெல்லாம் மோசம்னே சொல்லிட்டு இருப்பான், நல்லவர்களே இல்லை என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். எல்லோரும் நம்மை காயப்படுத்தவே பிறந்திருக்கிறார்கள் என்பார்கள். துரோகம் எல்லோரும் இழைப்பதாக சொல்லுவார்கள். அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அது உங்களுக்கு ஒரு ஹேபிச்சுவல் ஆகிடும். உலகத்து மீது வெறுப்போடு இருப்பார்கள். நீங்கள் சரி ஏதோ புலம்புறான் அதை அவங்க மண்டையில் ஏற்றுறான். இட்ஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ். இட் இஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ். உடம்புக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் எப்படி ஒரு நியூட்ரிஷன் லேபிள் வச்சுருக்கீங்களோ, புரோட்டா சாப்பிட்டா மறுநாள் காலையில் கக்கா போகிறப்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. ஏன்னா பெரும்பாலும் அந்த கணக்கு வச்சுருக்கோம். ரொம்ப உரப்பாக சாப்பிட்டா நெஞ்சை எரியும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்கோம்ல. அதிகமான ஆயில் ஊற்றி சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காதுன்னு ஒரு கணக்கு வச்சுருக்கோம்ல. நீங்கள் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, அதில் ஒன்று போட்டிருக்கான் லிஸ்ட்டு. இதில் இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, இவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது, இதில் இந்த இது இருக்குது, இந்த இதுக்காக பேர் நியூட்ரிஷன் லேபிள்னு பேர். இந்த நியூட்ரிஷன் லேபிள் உணவுக்கு இருக்குது, அது உடம்புக்குள்ளே போகுது. மனசுக்கு இருக்கா? யூ ஷுட் ஹாவ் சம் நியூட்ரிஷன் லேபிள். மனசுக்குள்ளே என்ன போகுதுங்கிறத நீங்கள் ஃபில்டர் பண்ணணும், இல்லைன்னா அது மனசுக்குள்ளே தங்கிடும். ஒரு மாதிரி பாரமாக இருக்குது அப்படி இருக்கா, ஐயோ அப்படி இருக்குல்ல, இதெல்லாம் தேவையில்லாத குப்பையை வாங்கினதான். உங்கள் மனசு ஒரு குப்பை தொட்டி, அதை குப்பரை கவுத்துவீங்க. ஏற்கனவே நம்ம குப்பையே நிறையா இருக்குது, பூரா அப்பையிலும் போகிறவெல்லாம் போட்டான், அந்த குப்பை தொட்டி நாரும். உங்கள் மனசு ஒரு குப்பை தொட்டி. டோன்ட் அலோவ் த ராங் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் டு என்கேஜ் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் தவறான செய்திகளை தொடர்ச்சியாக உங்களிடம் சொல்லி கொண்டிருப்பவர்களை உங்களோடு பக்கத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். சார் என் வீட்டுக்காரே அப்படி தான் பேசுகிறாரு, ஏன்னா மைண்டில் வரும் இல்லையா. அவர் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் திருத்துங்க, சொல்ல பாருங்கள், புரிய வைங்க, ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஆள். என் மனைவி எப்போதுமே அப்படி தான் பேசுகிறாங்க. ஏன் அப்படி பேசுகிறாங்க யோசிங்க. ஆனால் அவ்வளோ முக்கியம் இல்லை. யாரோ ஒரு ஆள் சும்மா வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். அவாய்ட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. அந்த நட்பு போய்விடுமா, போகட்டும். அவனால் கிடைக்க வேண்டிய ஆதாயம் போகட்டும். ஏன்னா உங்களே போட்டு தள்ளிடுவான். அதுக்கு அந்த ஒத்த ஆதாயம் போகட்டும். முக்கத்து டீ கடையில் தினந்தோறும் வாங்கி கொடுக்குற ஒத்த டீக்காக ஒரு வாழ்க்கையே அடமான வைக்க முடியாதுல்ல. அவனை விட்டுட்டா நீங்கள் டீ கடையே போட்டுடலாம். வாழ்க்கையில் தேவையில்லாததை விட்டுட்டா தேவையானது கிடச்சிடும். குரங்கு எப்படி பிடிப்பாங்கன்னு தெரியுமா? குரங்கு, நாங்கள் ஏண்டா நடிச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகிறோம், இருந்தாலும் இந்த கதை எனக்கு பிடிக்கும், அதனால சொல்கிறேன். குரங்கு எப்படி பிடிப்பாங்கன்னா, குரங்கு எங்கே வருதுன்னு பார்த்து வச்சுக்குவாங்க. பார்த்து வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பானை செய்வாங்க. அந்த பானை ரொம்ப கனமாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும், இழுத்துட்டுலாம் ஓட முடியாது. சின்ன வாய்ப்பகுதி இருக்கும். கையை பெண்கள் வளைவி போடுறபடி வச்சுப்பாங்கள்ல, அப்படி தான் அதுக்குள்ளே கையே உள்ளே விட முடியும். அப்படி தான் அந்த பானையை செஞ்சுருப்பாங்க. அதுக்குள்ளே கடல மிட்டாய், முறுக்கு, பொரி உருண்டை, லொட்டு லொசுக்கு, எண்ணெய் பதார்த்தங்கள், நமக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம். நமக்கு பிடிச்சதெல்லாம் குரங்குக்கு பிடிக்கும், குரங்குக்கு பிடிச்சதெல்லாம் நமக்கு பிடிக்கும். இதெல்லாம் போட்டுருவாங்க. போட்டுட்டு பக்கத்தில் இருக்க மரத்துலலாம் ஏறி உட்காந்துக்குவாங்க. தலைவர் வருவாப்பில். வந்தவொடனே என்ன பண்ணுவாப்புல, இந்த ஸ்மெல்லுக்கு பட்டார்னு கையை உள்ளே விட்டுருவாப்புல. விட்டுவிட்டு பஃபேல போனவொடனே பெரிய சிக்கன் எடுத்து வச்சுப்போம்ல, அது மாதிரி ஒரு பெரிய பொரி உருண்டை, ஒரு வாழைப்பழ சீப்பு எல்லாத்தையும் ஒத்த கையில் இப்படி பிடிச்சிக்குவாப்புல. பிடிச்சிவிட்டு இப்போ கையை வெளியில் எடுக்கும், கை வெளியில் வராது. கத்துன்னு கத்தும், கையை வெளியில் வராது. ஏன்னா சின்ன வாயில். சரி பானையோடு ஓடி போயிடுவோம் அப்படின்ட்டு பானை இழுக்க பார்க்கும், பானை வராது, ஏன்னா பானை வெயிட்டு. சரி உடச்சி போடுவோன்னு எட்டி உடச்சிக்கும், உடைக்க முடியாது. பானையை திக்காக பண்ணியிருப்பாங்க. படக்குன்னு மரத்துலேருந்து குதித்து படையர்னு மண்டையில் அடித்து குரங்கை தூக்கிட்டு போயிடுவாங்க. பைத்தியக்கார அந்த குரங்குக்கு என்ன தெரியாதுன்னா, கையில் தேவையில்லாமல் வச்சுருக்க பொரி உருண்டை, வாழைப்பழ சீப்பு, எள்ளுருண்டையெல்லாம் விட்டுட்டா கை சின்னதாயிரும், கை வெளியில் வந்துடும்னு யாருக்கு தெரியாது? குரங்குக்கு தெரியாது. புரிஞ்சவன் புரிஞ்சுக்க, அவ்வளோதான். புரிஞ்சவன் புரிஞ்சுக்க. தேவையில்லாததை விட்டுட்டா கை வெளியில் வந்துடும். லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கணும், உங்களுக்கான பாதையை நீங்கள் அமைக்கணும்னா தேவையானதை செய்யணுங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் தேவையில்லாததை செய்யப்படாது. முதிர்ச்சிங்கிற என்ன தெரியுமா? எது தேவை என்று கண்டுபிடிப்பதல்ல, எது தேவையில்லை என்று கண்டுபிடிப்பது தான். எது தேவையில்லை என்று கண்டுபிடிப்பது தான். இன்றைக்கி என்னுடைய கண்டுபிடிப்பு என்னன்னா, இந்த குரலை வச்சுட்டு ஒரு உணர்ச்சி பூர்வமான பேச்சு பேசப்படாது. அதான் கண்டுபிடிப்பு. கொஞ்சம் காமெடியாக ஜாலியாக கருத்து சொல்லிட்டு போயிடும். இல்லைன்னா நாளை காலையில் பொண்டாட்டிகிட்ட கூட ஃபோன் பண்ண குரல் இருக்காது. The most important invention in life is what to know. No, it is not like that.
யூ ஷுட் நோ வாட் யூ ஷுட் நாட் பி டன். நீங்கள் எதை செய்யக்கூடாது என்பது தான் தெரியணும். ஏன்னா வாய்ப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், தவறுகள் இழைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில், செல்லுமிடமெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் அதிகம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் எதை செய்யக்கூடாது என்று தெரிந்து வைத்திருப்பதான். ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோமா? கூகுள் என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பாதையை காட்டும். எல்லோரும் போகிற பாதையில் நீங்கள் போனால் உங்களுக்கான வெற்றியை நீங்கள் அடைய முடியாது. மூன்றாவது, அப்படியானால் உங்களுக்கான பாதையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். நான்காவது, உங்களுக்கான பாதையை நீங்கள் உருவாக்குவதன் முதல் புள்ளி அடுத்தவன் என்ன செய்வான் என்பது பற்றி யோசிக்கக்கூடாது. நான்காவது, உங்கள் வாழ்வுடைய மிகப்பெரிய வெற்றி என்று எங்கள் எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது நீங்கள் தொடர்ச்சியாக தவிர்க்கக்கூடிய அந்த விஷயத்திற்குள் தான் ஒளிந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, தள்ளி போடுவது என்பதுதான் உலகத்திலே ஆபத்தான விஷயம். அதை அப்பொழுதே செய்வதற்கு தயாராக இருங்கள். ஏழாவது, உங்களை பெரியவராக நீங்கள் நினைக்கிற போது அடுத்தவரை பற்றி கவலைப்பட ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் சாதாரணமானவர் என்று நம்புகிற போது உங்களை பற்றி யோசிப்பீர்கள், அடுத்தவர் என்ன சொல்லுவார்கள் என்று கவலைப்படாதீர்கள். எட்டாவது, முயற்சித்து பாருங்கள். நீங்கள் நகரும்போது மட்டும்தான் உங்கள் கால்களில் என்ன கயிறு கட்டப்பட்டிருக்கு, அதை எப்படி அறுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஒன்பதாவது, தேவையானது வேண்டுமென்றால் தேவையில்லாததை நீங்கள் விட்டுவிட வேண்டும். அப்போதுதான் உங்களால் வளர முடியும். அடுத்த முக்கியமான விஷயம், உங்களை விட பெரியவரும் இல்லை, உங்களை விட சிறியவரும் அல்ல. அப்ரோச் பண்ணி பாருங்கள். தோற்று போனால் ஒரு மோசமும் இல்லை. பத்தாவது, ஒன்று உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று இருந்தால் அதற்கான உழைப்பை உங்களால் கொடுக்க முடியும் என்றால் அது உங்களுக்கு நடக்கும். பிகாஸ் அது ஒரு மேஜிக் இல்லை, நாம் முடிவு பண்ணுறது தான். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும். சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.